வணக்கங்க. இன்னைக்கு என்ன ஒர்க்குன்னு பார்த்தீங்கன்னா, எங்க வீட்ல தாங்க மிக்ஸி ப்ராப்ளம் ஆயிடுச்சு அப்படின்ட்டு எங்க அம்மா சொன்னாங்க. நம்மளும் அப்படி இப்படின்னு திருப்பி பார்த்தா எந்த ரியாக்ஷனுமே இல்ல. சரி என்னதான் ப்ராப்ளமா இருக்கும் அப்படின்ட்டு கழட்டி பார்த்தா ஒயரிங் எல்லாமே நல்லா தான் இருந்துச்சு. சரி ஓவர்லோட் சுவிட்ச் ஏதாவது ப்ராப்ளம் ஆயிருக்கும் அப்படின்னு பார்த்தா அதுவுமே நல்லா தான் இருக்கு. ஆக்சுவலா இந்த சுவிட்ச் வந்து எப்படி செக் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, மல்டிமீட்டர்ல கன்டினியூட்டி போட்டு 2 டெர்மினலையும் செக் பண்ணீங்கன்னா கன்டினியூட்டி வரணும். வரலன்னா சுவிட்ச் ப்ராப்ளம் ஆயிடுச்சுன்னு அர்த்தம். சரி வேற என்ன ப்ராப்ளமா இருக்கும் அப்படின்ட்டு கார்பனை கழட்டி பார்த்தா கார்பன் நல்லாவே தேஞ்சு போயிருக்குங்க. ஆக்சுவலா வந்து புது கார்பனோட ரேட் வந்து பார்த்தீங்கன்னா, எங்க ஏரியா சிதம்பரத்துல ₹10 தான். உங்க ஏரியாவில் கார்பனோட பிரைஸ் என்னன்ட்டு கண்டிப்பாக கமெண்ட்ல சொல்லுங்க. ஆக்சுவலாக கார்பன் போடுறது ஒன்றும் ரொம்ப கஷ்டமான வேலை கிடையாதுங்க. பழசை ரிமூவ் பண்ணிட்டு அந்த கார்பன் போடுற ஹோல்டரில் நீங்கள் கார்பனை உள்ள விட்டுட்டு அந்த ஸ்ப்ரிங்கை மட்டும் நேராக வச்சு ஹோல்ட் பண்ணிக்கிங்க கட்ட வரல. அதில் வடிவில் கிளாம்ப் இருக்கும் அந்த ஒயர்லேயே. ஸோ அதில் ஒரு கேப் இருக்கும் பார்த்தீங்கன்னா, அந்த கேப்பில் விட்டு நீங்கள் மாட்டினீங்கனாலே உங்களுக்கு அழகாக நின்றுடும். இதோ பாருங்க, இந்த கேப்பில் அந்த கிளாம்பை விட்டு மாட்டினீங்கனாலே போய் மாட்டிக்கும் அழகாக. அதே போல் இன்னொரு சைடுமே கார்பனை நான் லாக் பண்ணி மாட்டியிருக்கேன் பாருங்க, உங்களுக்கு புரியுற மாதிரி காட்டுறேன். ஸோ ஃபைனலாக எல்லாத்தையும் முடிச்சுட்டு ஒயரிங்கை நம்ம ரிமூவ் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு ஃபோட்டோவோ இல்லை ஒரு வீடியோவை எடுத்து வச்சிங்க. ஏன் சொல்கிறேன்னா, மாற்றி கனெக்ட் பண்ணிட்டீங்கனாலே உங்களுக்கு ஸ்பீட் கண்ட்ரோல் மாறி தான் உங்களுக்கு ரொட்டேஷனில் வரும். ஏன்னா 1க்கு அப்புறம் 2, 2க்கு 1 அப்படின்ற மாதிரி மாறி வரும். நீங்கள் கரெக்டாக நீங்கள் ஆர்டராக நீங்கள் மாட்டினீங்க மட்டுமே தான் பழைய மாதிரி உங்களுக்கு ஓடும். ஸோ ஃபைனலாக எல்லாத்தையும் முடிச்சுட்டு மிக்ஸியை போடும்போது பக்காவாக ஓடிச்சிங்க. ஸோ நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் மட்டும் பண்ணுறேங்க. வரேங்க, பாய்ங்க.